தண்ணி அடிக்கிற மாதிரி ஓகே. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வந்து மோர் தென் 100 பீப்புள் வந்து கலந்துட்டு சார் கொஞ்சம் ஆர்டர் கொண்டு வந்தீங்க போர்டு கொஞ்சம் ஒட்டிடுவாங்க சார் கேமரா மட்டும் இங்கே பாருங்க. அதான் பேசுறீங்களா? காலையில் 5:30 மணிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துருக்கு. கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக மருத்துவ முகாமும் சேர்த்து நடத்துகிறோம். ஏன்னா மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்து கலந்துக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். அதில் வந்து காலையில் வந்து வெளிமுறை கல்ச்சர் மெடிடேஷன் இதெல்லாம் நடந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 3 hours அட்மிஷன் நடக்குது. கலந்துட்டாங்க. கலந்துட்டாங்க. உங்கள் அசோசியேஷன் சார்பாக எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கு? ஒவ்வொரு வருஷம் என்னென்னமான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இந்த வருடம் கேம்ப் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயம் பண்ணுறீங்க? நாங்கள் 10 வருஷமாக நடத்துகிறோம். 10 வருஷம் இன்டர்நேஷ்னல் யோகா டே ஜூன் 24 வந்து நடத்திட்டு இருக்கோம். சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். இடம் வேணால் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து போன வருஷம் இதே நடத்தலாம், இந்த வருஷம் இதே நடத்தலாம். இந்த வருஷம் அடிஷனலாக வந்து மெடிக்கல் கேம்ப் தான் நடத்தலாம். போன வருஷம் வந்து ஆளே வந்து 100 பேர். இந்த வருஷம் வந்து இன்னும் மோர் அட்ராக்ஷன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வரேன்னு சொல்லி கேம்ப் நடத்துகிறோம். இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம். லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேயும் நடக்கிறோம். ரோட்லேயே ஜம்ப் காலம் வச்சு 100 பேர் வேலை செய்ய 50 பேர் 100 பேர் வேலை செய்கிற மாதிரி அது கணக்கெல்லாம் செஞ்சு எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வரும், எல்லா வீடியோலையும் வரும். இன்றைக்கி வந்து லேடிஸ் அவங்களே வீட்டிலேருந்து சமையல் பண்ணி எடுத்து வந்து நைட்டில் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் பெரும்பாலான யோகிலாம் சொல்கிறது எங்களுக்கு வந்து சாப்பிட வேண்டாம், தண்ணி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி டேஸ்ட்டாக கொண்டு வச்சுட்டாங்க. வீட்டில் செய்யறதுனால யாரும் மறுக்க முடியாமல் எல்லோரும் சாப்பிட்டு போய் சிறப்பிட்டாங்க. வாட்சி அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க ராதா அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களாம் வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி அதை தவிர வந்து பாலகிருஷ்ணன் எங்கள் மன்றத்துடைய தலைவர் இருக்கார். அவரும் இன்றைக்கி வந்து இப்போ தான் ஒரு வேலையை வந்து 9 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருக்காங்க. அதனால் நண்பர்களே இதில் வந்து நல்ல சிறப்பாக வந்து நடந்துகிட்ருக்கு. கால நேரத்தில் டெய்லி நடக்குது. நாட் ஒன்று இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்னால இன்றைக்கி நடத்துகிறோம். இது தவிர வந்து மற்ற நாடுகளில் வந்து காலையில் 5லேருந்து 6 எல்லா நாளும் நடக்குது. சண்டே ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளும் நடக்குது. யார் வேணாலும் கொஞ்சம் பரிசு இலவசம் தான். ஆட்டையும் வந்து எதுவும் கிடையாது. இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. வந்து பேர் இதெல்லாம் வாங்கிக்குவோம், பிடிச்சாங்க சேர்ந்துக்குவோம். ஆனால் வந்து வர்ற எல்லாத்துக்குமே வந்து வரவேற்று நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். சிறப்பாக புதியவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வரதராக செய்கிற மாதிரி கட்டிட்டு போய் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க. 500க்கு மேலே மேற்பட்டவங்க டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு இதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க தான் பெருமையாக நிறையா மெசேஜ் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. விசேஷமான அதுதான் பீச்சியாகனு சொல்கிறது. பீச்சில் காலையில் ரொம்ப மூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் செய்கிற வாய்ப்பு இவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. அது வந்து பெருமையாக நினைக்கிறோம். நாங்கள் இது வந்து ரொம்ப அற்புதமான நேரம். எந்த இயற்கை சூழ்நிலையெல்லாம் பார்த்தா ஒரு சில நேரத்தில் மழை பெய்யும். ஆனால் நாங்கள் செய்ய வரும்போது அதான் நின்று போயிடும். அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து நடந்திருக்கு. யாரும் வந்து நாங்கள் மழையினால நிற்கிறதுன்னு சொல்லி நடத்துனதே கிடையாது. நடத்திக்கிட்டே இருக்கோம். ரொம்ப மழையாக இருக்கிற மாதிரி தான் ஷெல்டரில் நடத்திருக்கோம். கொஞ்ச நேரம் நடத்துவோம், மறுபடியும் மழை விட்டோம்னா வந்து வெளியே நடத்துவோம். இது மாதிரி தான் சிறப்பாக ஓடிட்டுருக்கு. காலை நேரத்தில் அற்புதமான நேரம். உண்மையிலே அது எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். தொடர்ச்சி நடைமுறைக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. யார் யார் இதை வந்து சிறப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க
யோகாவை வந்து யோகா டேக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே வரலாம், ஃப்ரீயாகவும் வரலாம். திருவான்மையூர் பக்கத்தில் எல்லாமே வந்து கலந்துக்கலாம். தூரமாக இருக்கிறவங்களே ரொம்ப தூரம் இருக்கிறவங்க 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் கூட காலைல வண்டி எடுத்து போட்டு நடந்துட்டு முடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஐயா அவர்கள் சுந்தரகுமார் ஐயா இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. உலக சமுதாய சேவா சங்கம் என்று சொல்லி இந்த வேதாத்ரி மகர்ஷியினுடைய உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்குறதுல பேராசிரியராக இருக்கிறேன். அதாவது எளிய முறை உடற்பயிற்சி வேதாத்ரி மகர்ஷியினுடைய என்னென்னா 8 வயதுலேருந்து 80 வயசு வரை உள்ளவர்கள் செய்யணுன்றதுக்கான உடற்பயிற்சி இருக்குது. அதாவது உடற்பயிற்சி, உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தவம், உயிருக்கு காயகற்ப பயிற்சி, இந்த 3ம் சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்போ அதை நாங்கள் வந்து இந்த பீச்சில் வந்து கடற்கரையில் வந்து மிக இலகுவாக சொல்லிக் கொடுக்குற முறையில் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம். அதோட ஆசனாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக 1-2 தான் இள வயதுக்காரங்க, மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் வயசானவங்கனாலும் மிக அற்புதமான பயிற்சி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. தினமும் 5:30 மணி என்றால் அதுக்கு முதலே வந்திருந்து 6:30-7 மணி வரை கூட டெய்லி ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற எல்லா நாள்லேயும் நடக்குது. இது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான ஒரு பயிற்சி. இப்போ நான் 2வது வருஷமாக தான் இந்த சர்வதேச யோகா தினத்தில் கலந்துருக்கேன். அதுக்கு கூட நான் வந்தேன். அதுக்கு முதல் முதலாக்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மிகவும் ஒரு அற்புதமான இது. இந்த சர்வதேச யோகா தினத்தால் இங்கு பல பேர் மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க பலவிதமான நோய்கள் வருது. அந்த நோய்களுக்குரிய வகையில் நாங்கள் வந்து ஆசனாஸ் அதாவது பதஞ்சலி மகான் உருவாக்கி விட்ட ஆசனாஸ்களை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க காலையில் வந்து தினமும் கலந்து கொள்ளலாம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 11வது இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் நிமித்தமாக சென்னையிலும் திருவான்மியூர் பீச்சிலும் கிழக்கு கடற்கரை சாலை பீச் வாக்கர்ஸ் கிளப் அசோசியேஷனோடு திருவான்மியூர் மனவளக்கலை மன்றம் இணைந்து யோகா டேவை இன்றைக்கு வந்து திருவான்மியூர் பீச்சில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மனவளக்கலை மன்றம் வந்து திருவான்மியூர் மனவளக்கலை மன்றத்தின் மூலமாக கடந்த 3 வருடமாக திருவான்மியூர் பீச்சில் இலவசமாக யோகாசன பயிற்சியும் மகரிஷி வேதாந்திர மகரிஷியுடைய அவருடைய அருளால் அவருடைய ஆசன பயிற்சியையும் நாங்கள் இங்கே தினமும் பயிற்றுவித்து வருகிறோம். எங்கள் திருவான்மியூர் மனவளக்கலையிலிருந்து ப்ரொஃபஸர் சுகர்தகுமார், பேராசிரியை புவனேஸ்வரி அம்மா, நான் மற்றும் இன்னும் நிறைய பேர் வந்து இணைந்து தினமும் வந்து இங்கே சொல்லிக் கொடுத்துருக்கோம். நான் எங்களுடைய மெயின் பர்பஸ் வந்து இந்த மகரிஷி வேதாந்திர மகரிஷியுடைய இந்த யோகா பயிற்சியை வந்து மனவளக்கலையில் சிம்பிள், இதை வந்து ஸ்கை யோகா சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா பயிற்சின்னு சொல்லுவாங்க, எளிய முறை யோகா பயிற்சி. இந்த பயிற்சியை வந்து உலகம் ஃபுல்லாக மக்கள் வந்து இதை பயிற்சி செஞ்சு இதனுடைய பயன்பாட்டை வந்து அவர்கள் அறிந்து அவர்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் சுகமாக நல்ல முறையில் வைத்துக்கொண்டு குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் சமுதாய தொண்டு ஆற்ற வேண்டும் என்ற ஒரு பெரும் காரணத்தை கொண்டு இந்த மகரிஷி வேதாந்திர மகரிஷி இதை அருளியுள்ளார். இதை நாங்கள் அவருடைய சீடர்களாகி நாங்கள் அனைவரும் ஃபாலோ பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். மகரிஷியுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா மைண்ட், பாடி, சோல். மனதுக்கு பிராணாயாம பயிற்சியும், உடலுக்கு எக்ஸசைஸ், மகரிஷியோடைய எக்ஸசைஸ் இருக்குது, ஆசனாஸ் இருக்குது. சோலுக்கு வந்து நாங்கள் வந்து தியான பயிற்சி சொல்லித்தரோம். இந்த 3 வந்து சோலுக்கு வந்து அப்புறம் அதே நல்ல உயிர் சக்தியை பெறத்துக்கு காயக்கல்ப பயிற்சி செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இதை 3 வந்து அவங்க செய்யும்போது தினமும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணும்போது செய்யும்போது அவங்களுடைய உடல் நலம், மனநலம் எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்களோட சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து கொடுப்பாங்க. ஸோ இந்த காலையில் வந்து தினமும் வந்து 5:30 ஏர்லி மார்னிங் 6:45 வரைக்கும் வந்து தினமும் 1 ஹவருக்கு மேலே கூட நடக்கும். இங்கே தினமும் பீச்சில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பயிற்சியை வந்து அனைவரும் வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவருடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பெருக்கிக் கொள்ளுமாறும், இதுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பீச் வாக்கர்ஸ் கிளப் அசோசியேஷன் நிர்வாக செக்ரட்டரி பிரசிடென்ட் திரு தனசேகரன் சார், ப்ரொஃபஸர் தனசேகரன் சார், அப்புறம் அருள்மணி சார் மற்றும் அனைவருக்கும், அதே நேரத்தில் திருவான்மியூர் மனவளக்கலை மன்றத்தை சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன், பிரேமையா,
ப்ரொஃபஸர் சுகேந்தகுமார் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இதை தொடர்ந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டு தன்னை ஒரு முழுமையான இந்த மகரிஷியோட இந்த ஃபாலோவராக இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற இந்த பீச்சில் தினமும் இந்த யோகா பயிற்சியை செய்து கொண்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், குறிப்பாக மகளிர்கள் இங்கே ரொம்ப ஆர்வத்துடன் செஞ்சு இந்த பயிற்சியை மேற்கொண்டு அவர்களுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாங்களும் எங்களுக்கும் இதனுடைய பயன்கள் பெரிதும் உதவியாக இருக்கின்றது. ஸோ இது அனைவரும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு வாழ்க்கையில் நல்ல வளம் பெற்று வளமுடன் வாழ மகரிஷி அவருடைய அருளாசையுடன் வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. ஓகே. மருத்துவ முகாம் நடந்தது ரொம்ப சிறப்பாக. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே ஆர்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக நடந்துருக்குது. டாக்டர்ஸ் இப்போ ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்பி பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாரும் இந்த திருவான்மையூர் பக்கத்தில் ஸோ அங்கேருந்தே வந்திருக்காங்க. அங்கே எல்லா டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட பிளட் டெஸ்ட்டு, சுகரு, வெயிட்டு, பிஎம்ஐ டெஸ்ட்டு, டயட்டீஷியன் வந்திருக்காங்க, மென்டல் பிசினஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. வந்துடும் வர்ற மாதிரி இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் என்ன கொடுக்குறாங்க. சிறப்பாக எல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்காங்க. டாக்டர் அவங்களும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக ஆக்குறது அவங்க தான். பயனுள்ள சிறப்பாக இருக்குது. இந்த அசோசியேஷனை பற்றி சொல்லணும்னா 1500 மெம்பருக்கு மேலே இந்த அசோசியேஷன் இருக்காங்க. 2002 ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இது பழமையான ஒரு சங்கம். திரும்ப செகண்ட் தான் உருவாக்கியிருக்கோம். இது நடக்கிறது பேசிக்கிறது நாங்கள் ரெகுலராக நடப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. காலைல 3 மணிலேருந்து நடந்துட்டு இருக்காங்க. காலையில் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடந்துட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளோக்கூடிய மாதிரி தண்ணி வசதி பண்ணுறது, சாலை வசதி, லைட் அரேஞ்ச்மெண்ட், நாய்களை துறக்கிறது, பால் வைக்கிறது எல்லாமே இப்போ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் சிறப்பாக அமைதிருக்கோம். மெம்பர்ஸ் நிறைய ஃபேமிலி ஃபாரின்லேருந்து நிறைய பேர் அதே ஒரு அதெல்லாம் செய்கிறதுனால தான் இந்த சிறப்பாக பண்ண முடியுது. இப்போ இன்றைக்கி கேம்பும் அதே மாதிரி தான் அவங்க சார்பாக தான் நடத்திட்டு இருக்கோம்லாம். நாலு பிடிக்கும் சார்பாக கிடையாது, ஒட்டுமொத்த சங்கத்தின் சார்பாக நடத்துகிறோம். இதில் நிறைய பேர் பயன்படுறாங்க. ரெகுலராக வர்றவங்க சீனியர் சிட்டிசன்ஸ், குழந்தைகள், லேடிஸு, குடும்ப பெண்கள் இதெல்லாம் நிறைய கலந்துக்கிறாங்க. ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கப்பட்ட. அதாவது ஒவ்வொரு வருஷமும் யோகா கொண்டாடுறாங்க. உங்கள் சார்பாக இந்த வரை ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இந்த அசோசியேஷன் சார்பில் ஒவ்வொரு யோகாவுக்கும் ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இது பண்ணிடுவாங்க. யோகாவுக்கு சிறப்பம்சம் 2000 எவ்ரி இயர் கொடுக்குறோம், எவ்ரி இயர் நடத்துகிறோம். அதெல்லாம் வேறு மாதிரி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஸ்பெஷலாக யோகா டேன்னு சொல்கிறது 10 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். 10 வருஷமாக எவ்ரி இயர் யோகா டே மட்டும் வரும். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் நிறையா வர வச்சு தனியாக இது ஒரு அசோசியேஷன் நிறைய ஒவ்வொரு நல்ல நாள்கள் எல்லாத்தையும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது, எதையும் குறை வைக்கிறது கிடையாது. யோகான்னு சொல்கிறத லாஸ்ட் 2 இயர்ஸை ஃபுல் டைம் எடுத்துக்கிட்டோம். ஃபுல் டைமாக வாக்கிங் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது முதல்ல வச்சுருந்தோம். வாக்கிங் அடுத்து யோகாவும் வேண்டியது தான், எல்லோரும் வேண்டியது. இதில் பெரும்பாலும் மெம்பர்ஸை தவிர ஜென்ரல் பப்ளிக்கு, லேடிஸு, சீனியர் சிட்டிசன்ஸு, குழந்தைகள் இவங்கெல்லாம் சேர்கிற மாதிரியே இருந்ததுனால அது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. இதை கிட்டத்தட்ட எல்லா யோகாவுமே சொல்லித்தரோம். அது எளிதாக அது ஃபீஸ் இல்லாமல் இலவசமாக சொல்கிறது போது எல்லோரும் வர்றாங்க. கால நேரத்தில் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. ஒன்று வாக் பண்ணுவாங்க, இல்லாட்டா யோகாவில் கலந்துக்கிட்டு செய்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பம்சம் தான். இந்த திருவான்மியூர் கடற்கரைக்கே ரொம்ப சிறப்பம்சம் தான் சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர். நன்றி.
அது சொல்லுங்க யோகா பண்ண